நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது நம்ம கையெழுத்து. நம்ம கையெழுத்தை பொறுத்து நம்ம தலையெழுத்து. இது வந்து நம்ம கையெழுத்து அழகாக முத்து முத்தாக இருக்குதா, இல்லை கிறுக்கி கோழி எதாவது என்ன சொல்லுவாங்க, கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கிறுக்கி இருக்கா, அந்த மாதிரி கிடையாது. அப்படி நேரம் எடுத்து நம்ம சிந்தித்தாலும் நம்ம பல நேரங்களில் நம்ம ஒத்துக்க மாட்டோங்கிறோம். எப்படி ஒத்துக்க மாட்டோங்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தாங்க இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது, நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்துச்சு. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது நம்ம கையெழுத்து. நம்ம கையெழுத்தை பொறுத்து நம்ம தலையெழுத்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இதை நம்ம வந்து நம்புவோம், சிலர் நம்பாமையும் இருப்போம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் கையெழுத்து அழகாக இருந்தால் உங்கள் தலையெழுத்து மோசமாக இருக்கும், உங்கள் கையெழுத்து மோசமாக இருந்தால் உங்கள் தலையெழுத்து அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்கள் கையெழுத்து அழகாக இருந்தால் அதே மாதிரி தான் உங்கள் தலையெழுத்தும் சூப்பராக அழகாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உங்கள் கையெழுத்து மோசமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தான் சிலரும் சொல்லியிருக்காங்க. இதில் எது உண்மை எது தப்புன்னு நமக்கு பொதுவாக தெரியல. ஆனால் இதற்குன்னு ஒரு சப்ஜெக்டே இருக்குங்க, அதுக்கு பேர் கிராஃபாலஜி. இதற்கு நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதற்கு பேர் கிராஃபாலஜி. இதை நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம்னா ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் அப்படின்னா நம்மளுடைய கையெழுத்தை வச்சு நம்மளுடைய கேரக்டர் என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்மளுடைய உள்தன்மை என்னவாக இருக்குது, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நம்ம எதை எதிர்பார்க்கிறோம், நமது ஆளுமைத்தன்மை என்ன, நமது உணர்வுகள் என்ன, நமது உணர்ச்சிகள் என்ன, இப்படிப்பட்ட பல விஷயங்களை அதில் டீகோட் பண்ண முடியும். இது வந்து நம்ம கையெழுத்து அழகாக முத்து முத்தாக இருக்குதா, இல்லை கிறுக்கி கோழி எதாவது என்ன சொல்லுவாங்க, கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கிறுக்கி இருக்கா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் எந்த மாதிரி வடிவத்தில் இருக்குது, எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குன்றதை பார்த்து அதை வச்சு நம்மளுடைய இவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து சொல்ல முடியும். இதுலேயே இன்னொரு விஷயங்கள் தெரியுங்களா, இதில் தெரப்பியும் கொடுக்க முடியும். தெரப்பினா இப்போ கையெழுத்தை மாற்றினா இங்கே சரியாகும், நம்மளோட கேரக்டரில் மாறும், நம்ம பொருளாதாரம் உயர்வடையும், பல விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம தமிழில் கையெழுத்து வாசிப்புன்னு சொல்லுவோம். இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நம்மளோட பல விஷயங்கள் இது மூலியமாக சொல்ல முடியும். கிராஃபாலஜியை சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது அறிவியல் சார்ந்த மனோ தத்துவ முறை. இது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது பாருங்கள், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம மூளையில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்களா. நம்ம எழுதும்போது இந்த மூளைக்கும் கையுக்கும் ஒரு தொடர்பு உருவாகிறது. அப்போ அங்கே என்ன மாதிரியான எண்ண அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கோ, மூளைக்குள்ளே என்ன மாதிரியான எண்ண அலைகள், என்ன மாதிரியான சிந்தனைகள், நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம கையெழுத்தாக மாறுகிறது. நம்ம இது வந்து இங்கிலீஷில் தாங்க எழுதணும். இப்போ நார்மலாக வந்து ஏ எழுதுகிறோம்னா சில கேபிட்டல் லெட்டர் ஏ இப்படி போடுவாங்க, சில இப்படி போடுவாங்க, அது மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்கல்ல. அப்போ ஏன் அவங்க டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, ஏன்றது ஒரே எழுத்து தான், ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ஒரே எழுத்து தான். இதை ஏன் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு மாதிரி எழுதுறாங்கன்னா அவங்களுடைய மூளையோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி, அவங்களுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய தன்மைகள் இதுதான் அவங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இது வந்து சாதாரணமாக கிடையாது, சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிராஃபாலஜிங்கிறது. காமனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் ரொம்ப பெருசாக எழுதுகிறோம் அப்படின்னா ரொம்ப வெளிப்படையாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ரொம்ப சின்னதாக குட்டியாக எழுதுகிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனத்தை செலுத்தக்கூடியவங்கன்னு அர்த்தம். மீடியமாக எழுதுகிறவங்கன்னா ரெண்டுத்துக்கும் சமநிலையாக இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம். இதே வந்து கோணலாக எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட உணர்வு வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்களோட தாட் ப்ராசஸே வேறு மாதிரி இருக்குன்னு அர்த்தம். நேராக எழுதுகிறாங்க, க்ளீனாக ஸ்ட்ரெயிட்டாக எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்கள்னு அர்த்தம்னு. இந்த மாதிரி பொதுவாக இருக்குதுங்க, இது பொதுவாக சொல்கிறது. ஆனால் இது இன்டெப்த்தாக போய் பார்க்கும்போது நம்ம ஒரு எழுத்துக்களும் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கும்போது அதில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வெளிப்படும். அதாவது ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்களா, நமது எண்ணங்கள், நமது உணர்வு, நம்மளுடைய ஆளுமைத்தன்மை, நம்ம என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம், எது இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எது கிடச்சா நமக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து இதில் சொல்லிட முடியும். இதை பார்த்தே உங்கள் கையெழுத்தை பற்றி சொல்லிட முடியும். சரி, அதெல்லாம் சொல்ல முடியும். இதை வச்சு இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? இதை நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு இதற்கான ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்குது, அதில் கலந்துக்கோங்க. இப்போ அதில் கலந்துக்கும் போது இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இதை பற்றி சொல்ல முடியும். அதில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பயிற்சி வகுப்பில் அதில் இதோட பயன்கள் என்ன, இதை யாரெல்லாம் கற்றுக்கலாம், எப்படிப்பட்டவங்க கற்றுக்கலாம், இதனால் நமக்கு டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண முடியும், இதை கற்றுக்கிறதுனால நம்மளை எப்படி நம்ம மாற்றிக்க முடியும், நம்ம என்ன கேரக்டருக்குள்ளே இருக்கிறோம், நம்மளால் அதுக்கு சிந்திக்கிறதுக்கு இப்போ நேரம்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு நம்ம உட்காந்து பொறுமையாக உட்காந்து தியானம் பண்ணி நான் யார் என்னன்றது சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அப்படி நேரம் எடுத்து நம்ம சிந்தித்தாலும் நம்ம பல நேரங்களில் நம்ம ஒத்துக்க மாட்டோங்கிறோம். எப்படி ஒத்துக்க மாட்டோங்கிறோம் அப்படின்னா,
நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இப்படி தான் நம்ம ஒரு கேரக்டருக்குள்ளே வச்சுருக்குறோம் நம்மளை. அந்த கேரக்டரை தாண்டி நம்ம போனோம்னா, அதை சிந்திக்கும் போது நம்ம தாண்டி போனால் நம்ம ஒத்துக்க மாட்டோங்க. ஆனால் நம்ம கையெழுத்து எல்லாத்தையும் புட்டு வச்சுருவோம். ஸோ அதை நம்ம கற்றுக்கிட்டு இதுலேயே தெரப்பியும் சொல்லிக் கொடுக்கப்படும். அதாவது அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் கிடையாதுங்க, அதுக்குன்னு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும், நம்ம மனசில் எதையெல்லாம் மாற்றணும், நம்ம கேரக்டருக்குள்ளே என்ன விஷயங்கள்லாம் மாற்றணும், நம்ம கேரக்டருக்குள்ளே எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, அதை எப்படி நான் ஃபைன் டியூன் பண்ணணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தாங்க இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது, நான் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி சொல்ல நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு எடுத்து அதுக்கப்புறம் அவங்க தெரப்பி கொடுத்தாங்க. தெரப்பி எடுக்கும்போது அந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி எழுதுன்னு சொல்லி கொடுத்து அதை எழுதும்போது எனக்குள்ளே பல மாற்றங்கள் நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி நம்மளால் நம்ம லைஃபையே மாற்றிக்க முடியும். முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளோட கேரக்டர் என்ன, நம்ம எதை எதிர்பார்க்கணும்னு தெளிவாக தெரியும். நம்ம வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க எழுதும்போது அந்த எழுத்துக்களை வச்சு நம்மளால் அவங்களையும் அனலைஸ் பண்ணி, ஓகே இவங்க இதை எதிர்பார்க்குறாங்க, இவங்களுக்கு இது மாற்றம் தேவைப்படுகிறது, இவங்க லைஃப் இப்படி மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். அதற்கு என்ன படிக்கணும், அதாவது சிறப்பாக படிக்கணும், ஞாபக சக்தி வேணும்னா அதுக்கு என்ன மாதிரி எழுதணும். அவங்க பொருளாதாரத்தை இப்போ வேலைக்கு போகிறாங்க, வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி எழுதணும், பொருளாதாரத்தை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எழுத்துக்கள் மாற்றணும், எப்படி எழுதணுன்றதை எக்கச்சக்கமான விஷயம் சொல்ல முடியும். இதில் எழுதுறது மட்டும் இல்லைங்க, கையெழுத்தும். நமக்கு ஒரு கையெழுத்து போடுறோம் பாருங்கள், அந்த கையெழுத்துக்கும் நம்மளுடைய உணர்வு நிலைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி டீகோட் பண்ணி எப்படி டீகோட் பண்ணுறது, எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் பயிற்சி வகுப்பு 20ஆம் தேதி இலவசமாக தான் நடக்குதுங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கான கிளாஸுக்கான லிங்க் எல்லாமே அதில் வந்துடும். நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்புறமா தெரியும் இந்த கிராஃபாலஜி, இந்த ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் நிச்சயமாக கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கையும் நம்ம உயர்த்துறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், கைட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.